நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று வாக்கு பண்ணின தேவன் இந்த 2023ஆம் ஆண்டு முழுவதும் ஜெபக்கிய ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் மகிமையாக நடத்தினார். இந்த ஊழியங்கள் குறித்த ஒரு சிறிய காணொளி பதிவு. இந்த வருடத்தின் ஒவ்வொரு புதன் இரவு கொடுகையையும் தேவன் சிறப்பாக நடத்தி தந்தார். ஜனவரி மாத பொங்கல் தியான முகாமில் பிரதர் அக்னிஜான் அவர்களை கொண்டு தேவன் பல திட்டங்களை நமக்கு வெளிப்படுத்தினார். அக்கூடுகையில் கலந்து கொண்ட அனைத்து குடும்பங்களுக்குள்ளும் தேவன் பெரிய சமாதானத்தை கட்டளையிட்டார். அநேகர் குடும்பமாக கலந்து கொண்டு 3 நாட்களும் தேவ மகிமையை உணர்ந்து கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து மே மாதம் நடைபெற்ற தியான கூடுகையில் பாஸ்டர் ஜேம்ஸ் எட்வர்ட் அவர்கள் குடும்பமாக நம்மிடையே கலந்து கொண்டு நம்மை தேவ அபிஷேகத்திலே நிரப்பி ஆவிக்குரிய பாதையில் 3 நாட்களும் நம்மை நடத்தினார்கள். ஜெபத்தினாலும் தேவ வார்த்தையினாலும் அனைவரையும் ஆவிக்குரிய பாதையில் பலனடைய செய்தார்கள். என் தேவனால் மதிலை தாண்டுவே, என் தேவனால் முன்னேறுவே, என் தேவனால் மதிலை தாண்டுவே. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் நிச்சயம் நிச்சயம் நடக்கும். ஆண்டின் விசேஷித்த வாலிபர் கூடுகையானது தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி 29/6/2023 பக்ரீத் விடுமுறை அன்று சிறப்பாக நடைபெற்றது. பிரதர் கார்த்திக் கமாலியல் அவர்கள் இக்கால எழுப்புதலுக்காக வாலிபர்கள் தேவசேனையாக எழுந்து புறப்பட வேண்டும் என்றும் ஊக்குவித்தார்கள். ஒரு யவன ஜன எழும்பி ஆகணுமா? கண்டிப்பா எழும்பியே ஆகணும். ஒரு சேனை எழும்பியே ஆகணும். ஆமென், பிரைஸ் காட். தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. உன்
பராக்கிரம நாட்கள் இதுவே, யவன ஜனம் வெளிப்படுதே. பராக்கிரம நாட்கள் இதுவே, யவன ஜனம் வெளிப்படுதே. தனது இன மக்களுக்காக ராஜாவின் கண்களில் தயை கிடைக்கும்படியாக 3 நாட்கள் தனது தாதிமார்களோடு உபவாசம் செய்து ஜெயத்தை பெற்றாள். அதே போல நமது தேசத்திற்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கும்படியாக 10 மணி நேர உபவாச கூடுகை 23/10/2023 அன்று நடைபெற்றது. ஜெபத்தில் தாகமுள்ளவர்கள் அநேகர் தமது முழங்கால் ஜெபத்தின் மூலம் தேசத்தில் நடக்கும் காரியங்களுக்காக தாகத்தோடும் வாஞ்சையோடும் உபவாசத்தோடும் ஜெபித்தார்கள். இக்கொடுகையில் பிரதர் அக்னிஜான் அவர்கள் ஜெபத்தை குறித்து நம்மிடையே பேசினார்கள். நமது ஜபேக்கியத்தின் மூலம் ஒவ்வொரு மாதமும் ஐக்கிய செய்தி பத்திரிகை வெளியிடப்படுகிறது. அதில் நமது ஆவிக்குரிய தாயாகிய சிஸ்டர் அமுதா தர்மராஜ் அவர்கள் ஆசிரியர் உரை எழுதுகிறார்கள். ஐக்கிய செய்தி பத்திரிகையில் ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், சிறுவர்கள் என அனைத்து பிரிவினருக்கும் ஏற்ற ஆலோசனைகள் ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படுகிறது. நமது வேதாகம ஞானத்தை சோதித்தறியும் விதமாக மாதந்தோறும் வேதாகம வினாடி வினா பகுதியும் கொடுக்கப்படுகிறது. அதில் சிறப்பான பதில் எழுதியவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை உபாச கூடுகையானது நமது கூடாரத்தில் நடைபெறுகிறது. வாலிபர்களை தேவனுடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துவதற்காகவும் ஆவிக்குரிய வாழ்வில் மேலும் பலப்படுவதற்காகவும் ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிறு மாலை 3 மணி முதல் வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் அநேக வாலிபர்கள் பங்கு பெற்று தேவனுக்குள் பலப்பட்டு வருகிறார்கள். விசேஷித்த குடும்ப கூடுகையானது ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிறு மாலை நடைபெறுகிறது. இக்கூடுகையில் குடும்பம் எப்படி கட்டப்பட வேண்டும், குடும்பத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் என பல ஆலோசனைகள் குடும்பங்களுக்கு வழங்கப்படுகிறது. அநேகர் பங்கு பெற்று தங்களது சாட்சி வாழ்க்கையை வெளிப்படுத்தி வருகிறார்கள். இவ்வாண்டு நடைபெற்ற அனைத்து கூடுகைகளிலும் நமது கூடாரத்தில் ஜெபித்த ஜபத்தின் மூலமாக நடைபெற்ற அற்புதங்களால் தேவன் அநேக உயிருள்ள சாட்சிகளை எழுப்பி தந்தார்.
ஜபேக்கிய கூடாரத்தில் மட்டுமல்லாது மற்றும் பல சபைகளுக்கு சென்றும் நமது சகோதரர்கள் ஊழியங்களை நிறைவேற்றி வருகிறார்கள். பல இடங்களில் வீட்டு ஜெப கூடுகைகளும் நமது சகோதரர்களால் நடத்தப்படுகிறது. இதன் மூலம் சுற்றுவட்டார கிராமங்களில் எழுப்புதல் உருவாக நமது ஜபேக்கியம் ஆதாரமாக செயல்படுகிறது. ரட்சிப்பு இல்லை. அந்த இரத்தத்தோட வத்தமங்கிறது இறங்கி இருக்கிறது. அந்த இயேசு நாமங்கிறது இறங்கி இருக்கிறது. மழையாய் பொழிய வைங்கப்பா, ஒரு மேகங்களை மழையாய் பொழிய வைங்க. திரள் கூட்டமாய் மேகம் வருகிறது, மழை இல்லையே, எங்களுக்கு நல்ல மழையை தாங்க. எங்க தரங்கள் ஆசை நமது ஊழியங்கள் தேசமெங்கும் சென்றடைய வேண்டும் என்று சுரண்டை ஜபேக்கியம் என்ற யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. தற்போது 4000க்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர் நமக்கு உள்ளார்கள். இந்த வீடியோ பதிவினை மேம்படுத்தும் விதமாக புதியதாக ஒரு வீடியோ கேமரா வாங்கப்பட்டு தற்போது நமது ஜபேக்கிய ஊழியங்கள் ஒவ்வொன்றும் நேரலையில் ஒளிபரப்பப்படுகிறது. இக்கருவிகளை வாங்குவதற்கு கிருபை செய்த தேவனுக்கும் உதவி செய்த குடும்பங்களுக்கும் ஜெபித்த உங்களுக்கும் மனதார நன்றி கூறுகிறோம். மேலும் நமது ஜபேக்கிய ஊழியங்கள் ஒவ்வொன்றிற்காகவும் தேவைகளுக்காகவும் ஜெபிக்கவும் உழைக்கவும் கொடுக்கவும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தேவன் தாமே அனைத்து ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.